இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனம் என்னன்னா, சங்கீதம் 61. எடுத்துக்கங்க எல்லாரும். சங்கீதம் 61 வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. கடவுளிடம்தான் என் ஆன்மா சாந்தி கொள்கிறது, அவரிடமிருந்தே எனக்கு மீட்பு வருகிறது. அவர் ஒருவரே எனக்கு மீட்பும் அரணும் அடைக்கலமுமாயிருக்கிறார். எந்நாளும் நான் அசைவுறேன். எவ்வளவு காலம் நீங்கள் ஒருவனுக்கு தீமை செய்ய நினைப்பீர்கள்? சாய்ந்திருக்கும் மதில் போலும் இடிந்திருக்கும் சுவர் போலவும் உள்ள ஒருவனை விழத்தாட்ட நீங்கள் எப்போதுமே நினைப்பீர்களா? நான் இருக்கும் உன்னத இடத்திலிருந்து என்னை தள்ளிவிட அவர்கள் உண்மையாகவே சதி செய்கிறார்கள். பொய் சொல்வதில் இன்பம் காண்கிறார்கள். உதட்டால் பேசுவது ஆசி மொழிகள், உள்ளத்தால் நினைப்பது சாபமொழி. மொத்தம் இதில் 12 வசனங்கள் இருக்குது. 4 நாளாக பிரிச்சுக்கலாம். சரியா? இப்போ 4 வசனங்கள் வாசித்திருக்கேன். என்ன புரியுது உங்களுக்கு? கடவுளிடம்தான் நமக்கு எப்போதுமே என்ன கிடைக்குது? அமைதி கிடைக்குது. சாந்தினா என்னது? அமைதி கிடைக்குது. அப்போ மனிதர்களிடத்தில் கிடைக்கிறது இல்லையா? நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா? கிடைக்கிறது இல்லையா? எப்பயுமே கிடைக்கிறது இல்லையா? கிடைக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு அமைதி எங்கே தான் கிடைக்குது? ஆண்டவரிடத்துல தான் கிடைக்குது. இப்போ நம்ம காலண்டர் ஊழியம் பார்த்துட்ருக்கோம், அப்படித்தானே? நிறைய வீடுகளுக்கு போகும் பொழுது அவங்க சொல்கிறது என்னென்னா, நிறைய பணங்காசு இருக்குது, சொத்து இருக்குது, நல்ல சுகத்தோடு வாழ்கிறதுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுது. ஆனால் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, என்னால் தூங்க முடியலை, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு விஷயம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? அழுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கடவுளிடம்தான் என் ஆன்மா அமைதி கொள்ளுமா, அவரிடத்திலிருந்து தான் எனக்கு மீட்பு வரும். அவர் ஒருவரே எனக்கு யாரு? மீட்பும் அரணும் அடைக்கலமுமாய் இருக்கிறார். அதனால் நான் என்ன செய்யப்படுறதில்ல? அசைக்கப்படுவதில்லை. இந்த சங்கீதங்களை எழுதுனது யாரு? தாவீது. அந்த தாவீது என்ன செய்கிறாரா, தன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு, ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, எப்போதுமே தன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு கட்டளை சொல்லிக்கிட்டே இருப்பாரா. என்னன்னா, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே, ஆண்டவர் தான் எனக்கு மீட்பு, ஆண்டவர் தான் என் அடைக்கலம், ஆண்டவர் தான் என் அரண், ஆண்டவர் தான் என்னுடைய கோட்டை, ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. தாவீது அரசர், அவர்கிட்ட இல்லாத விஷயங்களே கிடையாது. எல்லாம் நிறைவாக இருந்தும் அவர் யாரை தான் நாடுறாரு? ஆண்டவரை தான் நாடுறாரு. அவருடைய ஆத்துமால சொல்லிக்கிட்டே இருப்பாராம். சங்கீதம் 102 நம்ம சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி, என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதேன்னு சொல்கிறாரு. நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் யாரால தான் வருமா? ஆண்டவரால் மட்டும்தான் வருமா? நம்ம எதிர்பார்க்கறது யாரால் வரும்? ஆண்டவரால் மட்டும்தான் வரும். வேற யாராலையாவது வருமா? நிச்சயமாக வராது, வரவே வராது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எசாயா 26 3-4 வாசிங்க. எசாயா 26 3-4 வசனங்கள். மன உறுதி உள்ளவனை நீர் சமாதானத்தில் உறுதிப்படுத்துகிறீர், ஏனெனில் உம்மீது அவன் நம்பிக்கை வைக்கிறான். மன உறுதி உள்ளவனை நீர் சமாதானப்படுத்துகிறீர், ஏனெனில் அவர் எப்படி இருக்கிறாரா? உன்மேல் நம்பிக்கையாய் இருக்கிறாராம். இந்த சங்கீதம் 61 அதிகாரத்தில் 5வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நெஞ்சே கடவுளிடம் மட்டுமே சாந்திக்குள், ஏனெனில் நான் எதிர்பார்ப்பது அவரிடமிருந்தே வருகிறது. யார்கிட்ட இருந்து தான் வருது? அவர்கிட்ட இருந்து தான் வருது. அடித்து சொல்ல முடியும், ஆண்டவரிடம் இருந்து தான் வருது, வேற யார்கிட்ட இருந்துமே வர்றது கிடையாது. ஒரு புற்றுநோய்க்கு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு பெரிய டாக்டர் ஒரு செமினாருக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறார்.
கிளம்பி அவர் ஃப்ளைட்டில் தான் போகணும் அந்த இடத்துக்கு. இப்போ ஃப்ளைட்டில் போகிறாங்களே, இப்போ லோக்கல்லே கூட ஃப்ளைட்டில் போகிறாங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றாங்க, கோயம்புத்தூர் போகிறாங்க, பெங்களூர் போகிறாங்க. இது மாதிரி லோக்கல்லையே ஃப்ளைட்டில் போவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த டாக்டர் வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக அந்த ஃப்ளைட்டை அவர் தவற விட்டுறாரு. ஒரு சில வினாடிகளில் அந்த ஃப்ளைட்டை தவற விட்டுறாரு. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த செமினாருக்கு கட்டாயம் போய் ஆகணும். ஏன்னா புற்றுநோயின் தன்மை என்ன, அதற்கு என்ன செஞ்சால் மருந்து வந்து வேலை செய்யும், எப்படி இருந்தால் அந்த உடல் புற்றுநோயினால் பாதிக்கப்படாது, இப்படிப்பட்ட விஷயங்களை அந்த செமினாரில் சொல்கிறதுக்காக அவர் போகிறாரு. அப்போ முக்கியமான மீட்டிங்கா இல்லையா? முக்கியமானது. ஆனால் ஃப்ளைட்டை தவற விட்டுட்டார். சரி, எப்படியோ யார்கிட்டையோ கேட்டு ஒரு வாடகை கார் வாங்குறார். அவருக்கு கார் ஓட்ட தெரியும். வாங்கி நம்மளே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு போகலான்னு முயற்சி பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. 2 மணி நேரங்களில் போக வேண்டிய அந்த இடத்துக்கு காரில் போனால் எவ்வளோ நேரம் ஆகுது? 5-6 மணி நேரம் ஆயிரும். இவர் மன உறுதியோட சரி லேட் ஆனாலும் பரவாயில்ல, கடைசியாக போய் கூட அந்த விஷயத்தை சொல்லிடலான்ட்டு போகிறார். காரில் போயிட்டு இருக்கும்போது பயங்கர இடியும் மின்னலும். அப்போ என்ன பண்ணுறது அது தெரில. சில நேரங்களில் இப்படி போகிறதுக்கு இப்போ 2 ரோடு போகும். இப்போ நம்ம அந்த கரூர் போகிற ரோட்லேலாம் பார்த்தீங்கன்னா வேடசந்தூர் பக்கத்தில் 2 இது பிரியும். இப்போ எங்கிட்டு போகிறதுன்னு டக்குன்னு தெரியாது. ஒரு மழை டைமில் ஒரு டிராஃபிக்காக இருக்கும்போது ஒரு சிலர் தவறான பாதையில் போயிடுவாங்க. அது மாதிரி இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, தவறான ஒரு பாதையில் போயிட்டார். என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கிறாரு. டயர்டும் ஆயிட்டாரு. கூட யாருமே வரலை. சரி, ஒரு இடத்துல நம்ம இளைப்பாருவோம், எப்படினாலும் இன்றைக்கி அந்த மீட்டிங்க்கு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு வீடு, சின்ன ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் காரை நிப்பாட்டிட்டு கதவை தட்டுறாரு. பயங்கரமாக குளிருது, மழை இடி. அதனால் கதவை தட்டி ஒரு அம்மா வெளியில் வர்றாங்க. அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சூடாக அவருக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு அவங்க போகிறாங்க. என்னம்மா செய்ய போகிறீங்கன்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. நான் வந்து ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட வர்றீங்களா ஜெபிக்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. உடனே அவர் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் உக்காந்தி அவங்களோட ஜெபம் பண்ணுறாரு. ஒரு 6 வயது ஒரு குழந்தையை படுக்கையில் படுக்க வச்சுட்டு அந்த பெண்மணி அழுது ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல அழுது ஜெபிக்கிறாங்க. எல்லா ஜெப வேலை எல்லாம் முடிந்ததுக்கப்புறமா எந்திரிச்சு வரும் பொழுது அந்த டாக்டர் கேட்குறாரு, ஏம்மா இந்த 6 வயது சிறுமியை எப்படி வச்சு நீ அழுகிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர். அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, என் 6 வயது மகளுக்கு கடுமையான புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறா. இந்த ஒரு 5-6 மணி நேரம் கடந்து செல்லக்கூடிய ஒரு பட்டணத்தில் டாக்டர் மார்க் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் இந்த புற்றுநோய்க்கு நல்ல சிகிச்சை கொடுக்குறவராம். அவரிடத்துல கொண்டு செல்ல என்னால் முடியலை, என் பிள்ளையை கொண்டு சென்று சிகிச்சை பெற்று கொடுக்க என்னால் முடியலை, எனக்கு அந்த வசதி இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு பணங்காசும் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, எதுவுமே இல்லை, நான் நம்பி இருக்கிறது என் தேவனை மட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதாங்களாம்மா. அப்போ தான் இந்த டாக்டர் சொல்கிறாராம், நீ சொல்கிற அந்த மார்க் வேற யாரும் இல்லைம்மா, நான் தான் அப்படின்னு. யாரும் இல்லை, நான் தான் அப்படின்ட்டு. நீங்கள் நினச்சி பாருங்க, அவர் அழகாக ஃப்ளைட்டில் போயிருக்க வேண்டியது, யார் தடுத்தது? ஆண்டவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ண வச்சாரு, காரையும் கொடுத்தாரு போப்பான்னு சொல்லி. அப்படியே நல்ல பிள்ளையாட்டம், சரி ஃப்ளைட்டை தான் மிஸ் பண்ணிட்டேன், காரில் போ அப்படின்னு அப்படியே தாஜா பண்ணுற மாதிரி காரையும் கொடுக்குறாரு. காரை கொடுத்து என்னத்தை வர வைக்கிறாரு, இடியும் மின்னலும் மழையும் விடுறாரு. நேராக போயிட்டே இருக்கும்போது வழி தவறவும் வைக்கிறாரு. இதெல்லாம் யார் தான் செய்கிறா? கூட இருந்து யார் தான் செய்கிறா? ஆண்டவர் தான் செய்கிறாரு. கரெக்டாக போய் யார் வீட்டில் நிப்பாட்டுறாரு? அந்த பெண்மணியினுடைய வீட்டில் நிப்பாட்டுகிறார். நீ நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும். வந்துச்சா? 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த அம்மா கூட்டிகிட்டு போய் சிகிச்சை கொடுக்க முடியலை, டாக்டரையே தூக்கிட்டு வந்துட்டாரியா வீட்டுக்கு. யார் தூக்கிட்டு வந்தது?
ஆண்டவர் நம்புறீங்களா நீங்க? கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் நடந்த உண்மை. நீங்க நினைச்சுக்கங்க, இந்த சங்கீதம் 61 ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து படிங்க. அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க டெய்லி, ஏசப்பா மீட்பு உங்களிடத்துலேருந்து தான் எனக்கு வரும், வேற யாருக்கிட்ட இருந்தும் வராது, வேற யாருக்கிட்ட இருந்தும் வராது ஆண்டவரே. நீங்கள் தான் எப்போதும் என் அரணும் அடைக்கலம் அப்படியே இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுறதில்ல. யாரெல்லாம் அசைக்கப்படலை விவிலியத்தில்? யோபு அசைக்கப்படலை. எவ்வளவு பாடுகள் யோசித்து பாருங்க. யோபுக்கு எவ்வளவு பாடுகள், அசைக்கப்படலை. யோசேப்பு அசைக்கப்படலை. யோசேப்பு அசைக்கப்படலை. தானியேல் அசைக்கப்படலை. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் தானியேல் உட்காந்து ஜெபிக்கிறாராம் முழு மனதோடு கூட, முழு இருதயத்தோடு கூட உட்காந்து ஜெபிக்கிறாராம். அப்போ என்ன வந்துச்சான்? தானியேல் ஜெபிக்க தொடங்கிய உடனே கட்டளை பிறந்தது. நீங்கள் ஜெபிக்க உட்காருங்க, என்ன வரும் உங்களுக்கு? ஆண்டவர்கிட்ட இருந்து கட்டளை வந்துருமா. ஒரு சின்ன ஒரு குறும் செய்தியில் நான் பார்த்தேன், நம்ம ஜெபிக்க தொடங்கினோடனேயுமே கட்டளை வந்துருமா. ஆனால் அது நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு நாள் ஆகுமா, நாளும் நேரமும் ஆகுமா. எப்படி அப்படின்னா, அந்த தானியேலை வச்சே சொல்கிறேன். தானியேல் ஜெபிக்க தொடங்கின உடனேயுமே கட்டளை பிறந்ததுன்னு இருக்குது. ஆனாலும் அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாராம்மா. என்ன ஆண்டவர் பார்க்குறாரு, நான் தான் கட்டளை கொடுத்துட்டேனே, போய் அந்த காரியத்தை செய்ய சொல்லி ஏன் தானியேல் இன்னும் ஜெபிச்சுட்டே இருக்கிறா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது எதையெல்லாம் கடந்து தான் கீழே வரணுமா? இந்த வானத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள், அந்தகாரங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் நம்மக்கிட்ட வரணுமா. அப்படி அங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அதையும் சரி செய்து ஆண்டவர் தானியேலுக்கு அவர் வேண்டுனதை கொடுத்தாரா. அப்போ நம்ம எது வரைக்கும் ஜெபிக்கணுமா? எது வரைக்கும் ஜெபிக்கணும்? எது எனக்கு வேணுமோ அது என் கரங்களில் வரும் வரை ஜெபிக்கணுமா. நான் ஜெபிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு எந்திரிச்சு போகக்கூடாது. என் கரத்தில் வரும் வரைக்கும் என்ன செய்யணும்? நான் அதை கேட்டுகிட்டே இருக்கணுமா, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணுமா. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, கற்பாறையின் மீது கட்டப்பட்டிருக்கிற வீடு என்ன செய்யப்படாதான்? அசைக்கவே படாதான். அது என்ன செய்யப்படாது? அசைக்கப்படாது. ஆனால் மணலில் கட்டியிருக்கிற வீடு காற்றடித்தது, மழை பெய்தது, என்ன செஞ்சிருச்சு? அது என்ன செஞ்சிருச்சு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நான் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? நான் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பரலோகத்தின் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், யார்கிட்ட இருந்து தான் எனக்கு வரும்? ஆண்டவரிடத்தில் இருந்து தான் எனக்கு வரும். அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இன்னும் ஒன்று, இந்த உலகம் ஒரு மாயை. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இன்னொன்று, எதுக்குமே நிலையானது இல்லை, போய்கிட்டே தான் இருக்கும். என்ன செய்யும்? போய்கிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் மன வருத்தத்தை கொண்டு வரும். ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆயிரும்? சரியாயிரும். காலம் வந்து என்ன செஞ்சிரும்? அதை நம்மளைய மறக்க வச்சிரும். சரி, இப்போ இந்த உலகத்தில் ஒரு சிலர் ஏழையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய ஆண்டவருக்கு செய்யணுங்கிற இருதயம் இருக்கும். அவங்களால செய்ய முடியாது, செய்கிறதுக்கு வசதி இருக்காது. பணக்காரவங்களாக இருப்பாங்க, செய்கிறதுக்கு வசதியெல்லாம் இருக்கும், எல்லாமே இருந்து என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. அதே பணக்காரர்கள் ஏழையாக இருந்த பொழுது ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வருவாங்க, ஆண்டவருக்கு நிறைய செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் பணம் காசு வந்த உடனே என்ன ஆயிடுது? ஆண்டவரையும் மறந்துடுறாங்க, ஆண்டவருக்கு செய்கிறதையும் மறந்துடுறாங்க. உதாரணத்துக்கு, இந்த காலண்டர் ஊழியம் பார்க்க போகும்போது பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். காலண்டர்லாம் கையில் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு எல்லா விளக்கமும் சொன்னதுக்கப்புறம், அம்மா காணிக்கா ஒரு 10 ரூபா வாங்குகிறோன்னொன்னையும், வீட்டில் இடமே இல்லைப்பா மாட்டேன் அப்படின்ட்டு கையில் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு வயதான ஒரு முதியவர்கள் 2 பேர் இருந்தாங்க, ரொம்ப வயசானவங்க, அப்படியே கூன் போட்டு.
அவங்கக்கிட்ட போய் அதை கொடுக்கும் பொழுதுல அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட அந்த 10 ரூபா கூட இருக்குமோ இருக்காதோங்கிற ஒரு சந்தேகத்தில் கேட்டோம். 10 ரூபா இதுக்கு நாங்கள் வாங்குகிறோம், உங்களால் முடிஞ்சா கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பாட்டியம்மா கேட்குறாங்க, 10 ரூபா தான் கொடுக்கணுமா அப்படின்னாங்க. சரி பரவாயில்லம்மா, 5 ரூபா இருந்தால் கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோம். 50 ரூபா கொடுக்கக்கூடாதா, வாங்கிக்கங்க அப்படின்னு. ஏழையாக இருக்கிறாங்க, அவங்களிடத்துல அந்த இருதயம் ஆண்டவருக்கு தானே நான் செய்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா? பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார் ஆண்டவர், எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மன மகிழ்ச்சியாக இவர்கள் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் மனிதர்கள் வெறும் மாயை தான். தராசில் வைத்தால் அவர்கள் கனம் மேலே தான் செல்லும், எல்லோரும் சேர்ந்தாலும் ஒரு மூச்சை விட லேசானவர்கள். எவ்வளவு விளக்கமாக சொல்கிறார். இந்த உலகத்தில் மனுஷங்கள்லாம் மாயை தான். அவங்கள ஒரு தராசில் வச்சா எங்கே தான் போகுமா? மேலே தான் போகும். நம்ம எல்லாரையும் சேர்ந்து ஒரு தராசில் வச்சாலும் ஒரு மூச்சை விட லேசாக தான் இருப்போமா. எவ்வளவு அற்பமாக இருக்கிறோம் நம்ம. ஆனால் எத்தனை ஆணவம், எத்தனை கோபம், எத்தனை எப்படி சொல்கிறது, யார் யாரையோ நம்புகிறோம், நம்ம யார் யாரையோ நம்புகிறோம். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன காரியமாக அத்தைக்கிட்ட சொன்னால் நடக்கும், மாமா கிட்ட சொன்னால் நடக்கும், அவங்கள்ட்ட சொன்னால் நடக்கும், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னால் நடக்கும். கிடையவே கிடையாது. அங்கே ஓடுற, இங்கே ஓடுற, இப்படி பார்க்குற, அப்படி பார்க்குற, அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், எதுக்குமே நடக்காது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் மட்டுமே நிறைவேறும். அது மட்டும்தான் நிறைவேறணும்னு நம்ம ஜெபிக்கணுமா. சகோதரர் நமக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க. நான் அப்படி தான் வேண்டுவேன் உண்மையா, ஆண்டவரே உங்களுடைய திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய திட்டம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே அப்படி நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அழகாக நம்ம போட்டு வச்சுருக்கிற அந்த நமக்கு கொடுத்துருக்கிற அந்த திட்டத்தை அழகாக நடத்திட்டே போவார். அந்த டாக்டரை எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போனார், அந்த சகோதரியுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாரா? இன்னொன்று, நம்ம பைபிளில் வந்து ஒரு விஷயத்தை படிப்போம். நான் இதுக்கு முன்னாடி இந்த சங்கீதம் 61 வாசித்துருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் புது புது காரியங்களை நமக்கு சொல்லி கொடுப்பார். ஆண்டவருடைய அந்த வல்லமை இருக்கு இல்லையா, அது மேலானது. அவருடைய கிருபை மேலானது. அவர் நமக்காக செய்யக்கூடிய நீதி நியாயம் மேலானது. அதை தான் இங்கே 11வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்றை கடவுள் மொழிந்தார், திரும்ப திரும்ப நான் அதை கேட்டிருக்கிறேன். கடவுளை சார்ந்தது வல்லமை. வல்லமை உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா? உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா வல்லமை? நிச்சயமா கிடையாது. கடவுளை சார்ந்தது வல்லமை. அழகாக கொடுத்துருக்கிறார், கடவுளை சார்ந்தது வல்லமை. நிறைய நேரத்தில் நமக்கு யோசிப்போம், வீட்டில் நிறைய பிரச்சனை வரும். மெயினாக எதுக்கு பிரச்சனை வரும்? எதுக்கு பிரச்சனை வரும்? வீட்டில் காசு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கணவர்கிட்ட பயங்கர சண்டை வரும். சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா? நிறைய பெண்கள் என்ன செய்வாங்க, ஞானமாக சண்டை போட மாட்டாங்க. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, குடும்ப சூழ்நிலைகளை சொல்லி கணவரையும் அதை உணர்ந்து செயல்பட வைப்பாங்க. சில பெண்கள் இருக்காங்க, பிரச்சனை சின்னதாக இருந்தாலும் பேசி பேசி பேசியே என்ன செஞ்சுருவாங்க, வீட்டுக்காரரு ஏண்டா வீட்டுக்கு போகிறேன்ற நிலைமைக்கு வந்துடும். நிறைய பேர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க. சும்மா ஜோக்காக ஒரு விஷயம், அன்றைக்கி நாங்கள் காலண்டர் கொடுக்கும்போது பேசிகிட்டே போனோம். ஒரு கணவர் வந்து மனைவி பக்கத்தில் வரும்போதெல்லாம் கண்ணாடியை எடுத்து மாட்டினாராம். என்ன நீங்கள் நான் வரும்போதெல்லாம் எடுத்து மாட்டுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். டாக்டர் சொன்னார், தலைவலி வர்றப்பெல்லாம் எடுத்து மாட்ட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இது நமக்கு சிரிப்பாக இருந்தாலும், கணவன்மார் நிறைய வீடுகளில் மனைவிகளை எப்படித்தான் பார்க்குறாங்க, டெரர் பீஸாக தான் பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்தாலே ஐயையோ என்னத்தை சொல்ல போகிறாளோ தெரியல. இது நிறைய மனைவிகள் அன்பாகவும் இருக்கிறாங்க. வந்தால் சகோதரி இப்போ முன்னதில் டாக்கில் சொன்னாங்க இல்லையா, முக்காடு போடணும். மாதாமா வந்து சூசைப்பருக்கு சாப்பாடு பரிமாறும்போது முழங்காலில் நின்று தான் பரிமாறுவாங்களாம். நிறைய வீட்டில் சோறே போட்டு தரதில்லை, தாங்க ஆக்கி வச்சுருக்கேன் போய் தின்னுட்டு போ, உனக்கு எடுத்து வேற போட்டு தரணுமாக்கும். கணவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை.
நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. திருமணமான சகோதரிகள், கணவர் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை, மனைவி கணவன்மாருக்கு கொடுத்திருக்கிற கிருபை, பிள்ளைகள் கணவன் கொடுத்த கடவுள் கொடுத்த கிருபை, சாப்பாடு கடவுள் கொடுத்த கிருபை, வீடு கடவுள் கொடுத்த கிருபை, உடை கடவுள் கொடுத்த கிருபை. எத்தனை பேர் அதை விசுவசிக்கிறீங்க? நீங்கள் முழங்காலில் நின்று சோறு போடாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாவது கொடுங்க. சாப்பாடு போட்டாவது கொடுக்கணும். நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நிறைய வீட்டில் அப்படி தான் நடக்குது போல். நிறைய கணவன்மார் அதுலேயும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மனைவி சாப்பாடு போட்டு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. 2 நாளானாலும் சாப்பிட மாட்டாங்க, தெரியுமா? அந்த கணவன்மாரையெல்லாம் நான் பாராட்டுறேன் உண்மையிலேயே. அப்படி இருக்கும் பொழுது மனைவிகளுக்கு அது என்ன செய்யுது, புரியுது. ஐயோ, அவங்களுக்கு ஒரு உணர்வு வருமா வராதா? நான் போட்டு தராமல் அவர் சாப்பிட மாட்டாரே, நான் போய் கொடுக்கணும், போட்டு கொடுக்கணும் சாப்பாடு. என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கனம் பண்ணணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அவர் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் எனக்கு மீட்பும் அரணும் அடைக்கலமும் எல்லாமுமா இருக்கிறார் அவர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். நிறைய வீட்டில் இந்த சண்டை வருதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு சகோதரி ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவி ஒரு அழகாக ஒரு பொம்மை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். கணவன் வந்தோடனையும் இது என்னது, இதை செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பாட்டியம்மா திருமணமாகி உங்கள் வீட்டுக்கு நான் முத வந்தேன் இல்லையா, அப்போ வரும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டுக்காரர் கோவப்படும் பொழுது நீ அமைதியாக போயிடணும், வாக்குவாதம் இருக்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதம் இருக்கக்கூடாது. சண்டை எந்த இடத்துல இருக்கோ, வாக்குவாதம் எந்த இடத்துல இருக்கோ, குறை சொல்லுறது எங்கே இருக்குதோ அங்கே யார் இருக்கா? சாத்தான் தான் இருக்கிறான். அதனால நீ என்ன செய்யக்கூடாது, கணவரிடத்துல வாக்குவாதம் செய்யாத அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் எங்கள் பாட்டிகிட்ட, நான் கண்ட்ரோல் பண்ணேன்னா எனக்கு கோபம் வரும்ல, எனக்கு கோபம் வருமே, அதை நான் எப்படி காட்டுறது அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன். எனக்கு அழகாக அந்த பொம்மை செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. கோபம் வர்றப்பெல்லாம் உட்காந்து இந்த பொம்மையை வேகமாக நான் செய்வேன், அவர்கிட்ட வாய் பேச மாட்டேன் அப்படின்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம். 50 வருட வாழ்க்கையில் 2 பொம்மை தான் செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்டாராம். இல்லை அந்த அங்கே போய் ஒரு கவரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னிச்சான். போய் எடுத்துகிட்டு வரும்போது அதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. பொம்மையாக செஞ்சு விற்றதில் வந்த காசு இது, வச்சு செலவு பண்ணிக்கணுச்சான் அந்த அம்மா. இப்போ எத்தனை பொம்மை செய்திருக்கிறாங்க அவங்க. ஆனாலும் என்ன செய்யலை, வீட்டுக்கார்ட்ட வாதாடலை, கோவப்படலை. இன்றையிலேருந்து நம்ம நினைப்போமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, கணவர் கடவுள் எனக்கு கொடுத்த கிருபை, கிஃப்ட்டு. நம்ம கல்யாணத்தப்போ என்ன சொல்கிறோம், ஈருடல் ஓருயிர்னு சொல்லி தான் நம்மளை என்ன செய்கிறாங்க. நம்ம உடம்பு தான் வேறு, உயிர் என்னது ஒன்று தான். நம்மளே நமக்கு தீங்கு செஞ்சுக்குவோமா? நம்மளே யாராவது மரியாதை இல்லாமல் பேசினா நமக்கு கோவம் வருமா வராதா? ஒரு ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, உன் கணவரை நீ அடிமையாய் நடத்தினாய் என்றால் எப்போதும் ஒரு அடிமைக்கு தான் மனைவி. நீ தெரிஞ்சுக்க, உன் வீட்டுக்காரர் ராஜாவாக நடத்து, நீ ராணியாக இருப்ப. உண்மைதானே? அப்போ இன்றைக்கு நம்ம யோசிப்போமா, கடவுள் எனக்கு கொடுத்த கிருபை, எல்லா கிருபைகளையும் நினச்சி நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரை நான் சார்ந்திருக்கும் பொழுது பாடுகள் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போது அரசன் மிகவும் மனமகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து தூக்கி வெளிப்படுத்தும்படி கட்டளையிட்டார். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே எடுத்தார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் ஏற்படவில்லை, ஏனெனில் அவர் தம் கடவுளை நம்பினார். தானியேலை எவ்வளவோ ஒரு விஷயங்களை செய்து என்ன செய்ய பார்க்குறாங்க, அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் சிங்க குகையில் போடுறதுக்கும் என்னது அந்த நேரமும் வந்துருச்சு. சிங்க குகையிலையும் போடுறாங்க. தானியேல் பயந்தாரா?
பயந்தாரா? யாருக்கு தான் பயந்தார் அவரு? ஆண்டவருக்கு தான் பயப்படுறாரு. அவர் சிங்க குகையில் என்னைய போட போகிறாங்களே, அந்த சிங்கம் என்னை என்ன செய்யும்னு பயப்படலை. அவருடைய பரிசுத்தம், அவர் கடவுளை நம்பின விதம், இதெல்லாம் என்ன செஞ்சுச்சு? அவரை அந்த சிங்க குகையிலிருந்து காப்பாத்துச்சு. அப்போ இந்த ராஜா சிங்க குகையில் போட்டுட்டு போய் தூங்க போகிறாரு. அவருக்கு தூக்கம் வரலை. என்ன வரல? தூக்கமே வரலை அவருக்கு. ஐயோ என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும். ஏன்னா தானியேலை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும் பொழுது கூப்பிடுறாரு, தானியேலே, நீர் வணங்கின உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா? அரசே நீ நீடூழி வாழ்கன்னு வெளியில் வந்தாராம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நாங்கள் அன்றைக்கி காலண்டர் கொடுக்க போகல ஒரு 4-5 நாய் சுற்றிக்கிச்சு. அப்படி ஒரு பயம், நடுங்கிக்கிட்டே போனோம் நாங்கள். சிங்கங்கள் 7 நாட்களாய் பசியோடு இருந்த சிங்கங்கள் விட்டா அப்படியே பீஸ் பீஸ் ஆக்கியிருக்கோம். என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. சிங்க கெபில என்ன நடந்திருக்கும்? சிங்கங்களின் வாய்களை எப்படி ஆண்டவர் கட்டி போட்டாரு? எப்படி கட்டி போட்டாரு? சும்மா நம்ம சொல்கிறோம் எப்போ பார்த்தாலும் சிங்கத்தின் வாயை கட்டுனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஒரு சகோதரன் இந்த மாதிரி செய்தி கொடுக்கும்போது சொன்னாங்க, அவரை வந்து ஆவிக்குரிய உடம்பாக மாற்றிருக்கலாம் ஆண்டவர். சிங்கங்களின் கண்களுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய உடலாக அதை மாற்றிருக்கலாம். இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை யாரால தான் செய்ய முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரை மட்டுமே நான் நோக்கி அமர்ந்திருப்பேன், அவரை மட்டும்தான் நான் நம்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு கூட்டங்களில் இப்போ நம்ம பிரதர் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய அந்த சட்டங்களை கடைபிடிக்கணும், கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு வாலிப கூட்டத்திற்கு பயங்கர கோபம். வேணா எப்போ பார்த்தாலும் நொய்யின்னு இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாளைக்கு இவனை என்ன செஞ்சிடணும்? போட்டு தள்ளிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரியா? அப்போ இதை வந்து குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அதை ஒரு சகோதரன் கேட்டுட்டு போய், ஐயா இப்போ நம்ம குளோரியா நடக்குது, இந்த 3ஆவது நாள் கூட்டத்தில் பிரதரை போட்டு தள்ளணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இது என் காதுக்கு வந்திருக்குது, நீங்கள் என்ன முயற்சி செய்து அவரை காப்பாற்றுவீங்களோ காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லவுமே, உடனே நம்ம இங்கே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய எஸ்பி அவங்க இவங்கள்ட்டெல்லாம் சொல்லி ஒரு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அவங்க வந்து நின்றுட்டு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் இப்படி பின்னாடி கை கட்டி நின்று இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். ஸ்டேஜில் பிரதர் நிற்கிறாங்க, அவருக்கு மேலாக அநேக தூதர்கள் நிற்கிறாங்களாம். எப்படி ஒரு பெரிய மிஷின் கன் வச்சிருக்கிற மாதிரி தூதர்கள் ரெக்கைகளோடு நிற்கிறாங்களாம். அவருக்கு அது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அந்த அதிகாரியுடைய கண்கள் திறக்கப்பட்டது. பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்கும்போது நாங்கள் எதுக்கு அப்படின்ட்டு அவர் வேகமாக போகிறார். போய், ஐயா எங்களை எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு. இந்த மாதிரி பெரிய பிரதரை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 10 பேர் வெளியே நிற்கிறாங்களாம். அவங்கள்ட்ட இருந்து அவரை காப்பாற்றத்தாயே அவங்கள வர சொன்னோம். அட நீங்கள் வேற, அங்கே பாருங்க சுத்திலும் வான தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு மேலே இதை விட ஒரு பெரிய ஃபோர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க பெரிய சல்யூட் பிரதருக்கு அடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தாங்களாமா. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு தூதர்களை கொண்டு சூழ பாளையம் இறக்கி பாதுகாத்து கொள்வாராம். ஆண்டவரை நீங்கள் நம்பி இருக்கும்போது ஏன் அசைக்கப்படுறதில்ல? என்னைய அவர் பாதுகாப்பார், என்னைய வழி நடத்துவார், என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஒரு அசைக்கப்படாத நம்பிக்கை இருதயத்தில் எப்போ வருது? அவரை நான் நம்பி இருக்கும் பொழுது தான் வருது. எப்போ தான் வருது? நான் யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்கக்கூடாது. சங்கீதம் 54:22 ஆண்டவர் மேல் உன் கவலைப்படும். நம்ம சாதாரண என்ன சொல்லுவோம்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், உனக்கு வேணுங்கிற எல்லா காரியத்தையும் அவர் செய்வார் அப்படின்ட்டு. இன்னொன்று, யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சிரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு, அவ்வளோதான்.
இப்போ ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்குது, நல்லா படித்து முடித்து எக்ஸாம் எழுதி நல்ல ரிசல்ட் வந்துடுது. கடைசியாக எழுதின பரீட்சையில் மட்டும்தான் அதுக்கு வெற்றி கிடச்சிச்சா? முதல் நாளிலிருந்து படித்த ஒவ்வொரு பாடங்களும் தான் அந்த பிள்ளைக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு காரணியாக இருந்துச்சு. அப்படித்தானே? நான் கடைசி பரீட்சைப்போ மட்டும்தான் நான் படிப்பேன், பரீட்சை அன்னைக்கு முந்தின நாள் மட்டும். ஒரு சில பிள்ளைங்க அப்படியும் இருக்கிறாங்க, அப்படி படிப்பேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுனால என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் பிற மத சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சூரியனை வணங்குவாங்க, சிலர் நட்சத்திரங்களை வணங்குவாங்க, இந்த நிலாவை வணங்குவாங்க. இதெல்லாம் யாரால தான் படைக்கப்பட்டது? யாரால தான் படைக்கப்பட்டது? ஆண்டவரால் தான் படைக்கப்பட்டது. ஆனால் அந்த பலன்லாம் இப்போ அறுவடை செய்து பொங்கலுக்கு எல்லாம் கொண்டாடினாங்க இல்லையா, அதெல்லாம் யாரால் கிடைச்சது? ஆண்டவர்கிட்ட இருந்து தான் எனக்கு அது வந்துச்சு அப்படின்னு எத்தனை பேர் நம்புகிறாங்க சொல்லுங்க? நிறைய பேர் ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட இருந்து நமக்கு வருதுன்னா அவங்கள கடவுளாக பார்க்குறது. புரியுதா? இப்போ பண தேவைகள் இருக்குது, பணத்தினால தான் என்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்ற முடியும்னா பணத்தை கடவுளாக பார்க்குறது. அந்த பணத்தை கொடுத்தது யாரு? பணத்தை கொடுத்தது யாரு? கடவுள் தான் கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, சுவாசம் உள்ள, அதாவது நாசியில் சுவாசம் இருக்கிற எதையுமே நீங்கள் நம்பாதீங்க. யாரை தான் நம்புறது நலம்? நாசியில் சுவாசம் இல்லை எதையுமே நீ நம்பாம கடவுள் மேல் பற்றுதலாய் இருக்கிறது நலம். அப்போ தான் நம்ம என்ன செய்யப்பட மாட்டோமா? அசைக்கப்பட மாட்டோம். இந்த இஸ்ராயேல் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறார் ஆண்டவர், எவ்வளவு நன்மைகள். கிருபைக்கும் மகிமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை மகிமை. கிருபைனா என்ன, மகிமைனா என்ன? ஆண்டவரையே நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது கிடைக்குது. கிருபைனா என்ன, மகிமைனா என்ன? கிருபைனா ஜெனி கரெக்டாக சொன்னாங்க. எனக்கு தகுதியே கிடையாதுயா, எனக்கு தகுதியே கிடையாது, ஆனாலும் எனக்கு கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் கிருபை. மகிமை அப்படிங்கிறது தகுதியானவங்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த ரெண்டு விஷயமுமே யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி அவர் தான் என் மீட்பு, அவர் தான் என் அரண் இருக்கிறாங்களோ, இப்போ உத்தமர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் கிருபையும் மகிமையும் கிடைக்குதுங்கிறாங்க. கிடையவே கிடையாது. கிருபை கிடைத்து தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தி மகிமையால் நிரப்புகிற பொழுது நான் உத்தமமாய் வாழ்கிறேன். புரியுதா உங்களுக்கு? உத்தமர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் கிருபையும் மகிமையும் கிடையாது. பாவி, நான் அடிமை, எந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நான் கடைபிடிக்கிறதே கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என் மீது இரக்கமாய் கிருபையாய் தகுதி இல்லாத என்னை தகுதி இல்லாதப்ப எனக்கு கிருபையை கொடுத்து என்னைய தகுதிப்படுத்தி மகிமையினால் நிறைத்து இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை என்ன செய்கிறாராம், அழைச்சிட்டு போகிறாரு. சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன செய்வோம், சோர்ந்து போயிடுவோம். எதனால அப்படி நடக்குதுன்ட்டு நம்ம அதுக்காக ஜெபிக்காமல் இருந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா, ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய அரண் மீட்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 வரைக்கும் வாசிங்க. இறுதியாக ஆண்டவரில் அவர் தரும் வலிமை மிக்க ஆற்றலால் உறுதி பெறுங்கள். அழகையின் வஞ்சக தந்திரங்களை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் தரும் படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் வெறும் மனிதர்களோடு போராடுவதில்லை. தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர், இருளில் மூழ்கிய இவ்வுலகின் மீது ஆதிக்கம் செலுத்துவோர், வான்வெளியில் திரியும் தீய ஆவிகள் ஆகிய இவர்களோடு போராடுகிறோம். போதும்பா. இறுதியாக ஆண்டவர் தரும் வலிமை மிக்க ஆற்றலால் உறுதி பெறணுமா. நம்ம சொல்கிறார் இல்லையா, நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போ நான் அசைக்கப்படாமல் இருப்பேன்? அவர் தருகிற ஆற்றலால் நான் உறுதி பெறணுமா.
ஆண்டவர் தரும் வலிமை மிக்க ஆற்றலால் நான் உறுதி பெறணும். எதுக்காக அப்படின்னா, அலகையின் வஞ்ச தந்திரங்களை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் தரும் படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, நாம் வெறும் மனிதர்களோடு போராடுறதில்ல, தலைமை ஏற்போர், அதிகாரம் தாங்குவோர், இருளில் மூழ்கிய இவ்வுலகின் மீது ஆதிக்கம் செலுத்துவோர், வான் வெளியில் திரியும் தீய ஆவிகள் ஆகிய இவர்களோடு கூட போராடுகிறோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் எல்லாம் நான் வலிமையோடு நின்று எதிர்த்து ஜெயித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழணும்னா, ஆண்டவர் தருகிற வலிமை மிக்க ஆற்றலால் நான் உறுதி பெறணும். அப்போ தான் நான் என்ன செய்யப்பட மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. இந்த படைக்கலன்களை எல்லாம் நீங்கள் அணிந்து கொள்ளுங்க. அந்த படைக்கலன்கள்லாம் என்ன அப்படின்னா, அடுத்தது வாசிங்க 13, 14, 15. எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி அடைந்து நிலை நிற்க வலிமை பெறும்படி கடவுள் தரும் படைக்கலன்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உண்மையை உங்கள் இடைக்கச்சையாய் கட்டிக்கொண்டு நீதியை உங்கள் மார்க்கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். சமாதான நற்செய்தியை அறிவிக்கும் ஆர்வத்தை உங்கள் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் விசுவாசமாகிய கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். நம்ம இந்த உலகத்தில் அசைக்கப்படாதிருக்க ஆண்டவரிடத்திலிருந்து மீட்பு பெறணுங்கிறதுக்காக அழகாக அந்த வசனங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சத்தியம் என்னும் இடைக்கச்சையை நீங்கள் உடுத்திக்கங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்க, நற்செய்தியை அறிவிக்கிறதை ஆர்வத்தோட உங்கள் மிதியடிகளாய் போட்டுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம அந்த காலண்டர் கொடுக்க போகும் பொழுது 1 நிமிட சுவிசேஷம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அநேக இடங்களில் போய் நம்ம சொல்லிட்டு வந்தோம் தானே. இப்போ அந்த ஆண்டவர் சொல்கிறார், நற்செய்தியை அறிவிக்கும் ஆர்வத்தை உங்கள் மிதியடிகளாய் போற்றுக்கொள்ளுங்கள். எந்த நேரத்துலையும் என்னுடைய விசுவாசத்தை நான் தளரவே விடக்கூடாதான். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் என்னும் கேடயத்தை உயர்த்தி பிடிக்கணுமா. அப்படி பிடிக்கும் பொழுது தான் என்ன செய்யப்பட மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். இதை கொண்டு நீங்கள் தீயவனின் தீக்கணைகளை அவிழ்க்க முடியும். தீயவனுடைய தீக்கணைகளை என்ன செய்ய முடியும், அவிழ்க்க முடியும். என்னுடைய ஒரு ஊழியர் சொன்னாங்க, ஒரு இடத்துல ஊழியம் பார்க்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளினால் அந்த ஊழியர்கிட்ட சண்டை போடணும்னு வருவாங்களாம், வேகமாக வருவாங்களாம். அவர்கிட்ட நின்று பேச போகும் பொழுது அவங்களால பேச முடியாத ஆண்டவர் அவங்கள அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவாராம்மா. அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன இல்லை. இப்போ எப்படி நம்ம சாதாரண ஒரு போலீஸ் ஃபோர்ஸை வச்சு இந்த சகோதரனை காப்பாற்றணும்னு மனித ரீதியாக நம்ம நினச்சோம். ஆனால் ஆண்டவர் அந்த அதிகாரியுடைய கண்களை திறந்து எதை காமிச்சாரு, அநேக தூதர்கள் சுற்றிலும் நிற்கிறத காமிச்சார். அதை போல நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத நிறைய தீக்கணைகள் இருக்குதான். அதை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அவிழ்க்கணும். அப்படின்னா எதை தூக்கி பிடிக்கணுமா, விசுவாசம் என்னும் கேடயத்தை. யோபு பிடிச்சாரா விசுவாசம் என்னும் கேடயத்தை? என் ஆண்டவர் என்னைய கொன்று போட்டாலும் பரவாயில்லையா, நான் அவரை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். என்னை அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் அவரை விட்டு விலக மாட்டேன். தானியேல் சொல்ற, என்னை சிங்கக்ககையில் போட்டாலும் பரவாயில்ல, நான் அவரை மறுதலிக்க மாட்டேன். அவருடைய நண்பர்கள் என்ன செஞ்சாங்க, அதிக தீச்சூளையில் தூக்கி போட்டாங்க, முடி கூட கருகலையாமா. அவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது. என் ஆண்டவரிடத்திலிருந்து தான் எனக்கு மீட்பு வரும் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்குதா? எனக்கெல்லாம் ஆரம்பத்தில் சுத்தமாக இல்லவே இல்லை. குழந்தை இல்லாதப்பெல்லாம் இல்லவே இல்லை. நான் யாரை தான் பெருசாக நினச்சேன், டாக்டர்ஸை தான் பெருசாக நினச்சேன். அவங்களே சொல்லிட்டாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு பிள்ளை வராதுன்னு. இவர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் தருவார். ஆனால் அசைக்க முடியாத விசுவாசத்தை என் கணவரிடத்தில் நான் பார்த்தேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான், சரி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, நம்மளும் லைட்டாக விசுவாசமாக இருந்து தான் பார்ப்போமே. டாக்டர் டைம் போவேனா, யார் டைம் போவேனா.
நீ நினைத்தது அவராலே வரும், வந்தது அவரால் மட்டும்தான் வந்தது. எப்போ டாக்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு யார் சொல்கிறதையும் கேட்காம ஆண்டவரை மட்டுமே நம்பி இருந்தோமோ, மீட்பு அவரிடத்திலிருந்தே வந்தது. நீ நம்புகிறது அவரிடத்திலிருந்தே வரும். மகிமை அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில் காவோட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதான். அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷில் வெயிட்டுன்னு அர்த்தமா. வெயிட் பண்ணுறது கிடையாது, வெயிட்டு. நம்ம ஊரில் யாராவது நல்ல வசதியான வெயிட்டான ஆளுகையா சொல்லுவோம்ல, வெயிட்டான ஆளுகப்பா அவங்க. ஆண்டவரிடத்துல இல்லாதது எது சொல்லுங்க? பூமியின் அதன் நிறைவும் என் தேவனுக்குரியது. அப்படிப்பட்ட தேவனை நீங்க எதனால திருப்திப்படுத்த முடியும்? எதனால மகிழ்ச்சி படுத்த முடியும்? துதி, அன்பு செய்கிறது, விசுவாசமா இருக்கிறது, இதனால தான் அன்பு செய்ய முடியும். ஆண்டவருக்கு நீங்க பணங்காசு கொடுக்கறதுனால அவர் நிறைவு பெறாரா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அவருக்கு கொடுக்கறதுனால தான் நடக்குது. கிடையாது. அவர் பிலிப்பியர் 4:19 எடுத்து வாசிச்சு பாருங்க. மாட்சிமிக்க தன் செல்வத்தை கொண்டு உன்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி கொடுப்பாராம். இதை ஒரு சகோதரிக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தேன். அந்த சகோதரிக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. எப்படி நான் அடைக்க போகிறேன்னு தெரியல சிஸ்டர். பிள்ளைக்கு வேற திருமண நிச்சயம் ஆயிடுச்சு. அந்த நகைகளையெல்லாம் நான் மீட்கணும், செய்யணும் அப்படின்னு. அப்போ எனக்கு இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய செல்வந்தர். நம்ம செல்வந்தராக மாறணுன்றதுக்காகத்தான் அவர் தரித்திரரானார். இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய மாட்சிமிக்க செல்வத்திலேருந்து கொஞ்சோண்டு உங்களுக்கு கொடுத்தா போதும், உங்கள் பிள்ளையுடைய நகைகள் எல்லாம் நீங்கள் மீட்டு திருமணம் முடிக்க முடியும் அப்படின்னு. இந்த வசனத்தை விசுவாசமாக சொல்லி 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 அவங்க டெய்லி ஜெபிச்சாங்களாம். அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாராம். அவர் நல்ல வேலையிலேருந்து நிறைய சேமிப்பு அவர்கிட்ட இருக்குது. அவர் ஒரு முறை சொன்னாரா, என்னப்பா உன் பேத்திக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், ஏதாவது பண தேவை இருக்குதா சொல்லு, எனக்கு வட்டியெலாம் நீ கொடுக்க வேண்டாம், எப்போ முடியுமோ அப்போ கொடு, 15 லட்சம் என்கிட்ட சும்மா தாண்டா வச்சுருக்கேன், நீ வச்சுட்டு உன்னால் எப்போ முடியுமோ அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுன்னு சொன்னாராம். 15 லட்சம் வேணாம், எனக்கு 10 லட்சம் போதும்னு சொல்லி வாங்கி அவங்க பேங்க்கில் எப்படி கடனை அடைப்பாங்களோ அது மாதிரி அடைச்சாங்களாம். எப்படி வந்தது? 4 சுவருக்குள்ளாக நீ அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு எங்கிருந்தோ பதில் கண்டிப்பாய் வரும். அந்த சகோதரிக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. இது எப்படி நடந்துச்சு? ஏன்னா 100 ரூபா ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம தேடி போய் கேட்டாலே கிடைக்காது. வெளிநாட்டில் இருந்து அப்பாவுடைய ஃப்ரெண்டு அவர் கூப்பிட்டு சொல்லி, நடக்குமா இதெல்லாம்? நடந்துச்சு. சென்னையில் இது நடந்துச்சு. அவங்க நகையெல்லாம் மீட்டு, எப்படி நம்ம பேங்க்கில் மாதம் மாதம் லோன் அடைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க வட்டி இல்லாமல் அவருக்கு திருப்பி கொடுத்தாங்களாம்மா. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையுமே என்ன செய்யப்படாது? குறைவுபடாது. அடுத்தது வாசிங்க. 17. மீட்பையே தலை சீராவாக தாங்கி கடவுளின் சொல்லை தேவ ஆவி தரும் போர் வாளாக ஏந்தி கொள்ளுங்கள். புரியுதா உங்களுக்கு? மீட்பையே தலை சீராவா நம்ம அணிந்து கொள்ளணுமா? சொல்றாரு இல்லையா ஆண்டவர் இந்த சங்கீதம் 61 அவரே என் மீட்பு, அவரே என் அரண், அவரே என் அடைக்கலம். அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த வார்த்தைகளை. அதனால நான் அசைக்கப்படுறதில்ல. மீட்பை தலைச்சீராவாய் நான் தாங்கி கடவுளின் சொல்லை தேவ ஆவி தரும் போர்வாளாக ஏந்தி கொள்ளணுமா? தேவ ஆவி தரும் போர்வாள் எதுப்பா நமக்கு கொடுத்திருக்கிறது? கடவுளின் வார்த்தை. அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன செய்யணுமா? அந்த தேவ ஆவி தரக்கூடிய போர் வாளா ஏந்தி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதிலும் மன்றாடுகிறதிலும் நிலையாயிருங்கள். தேவ ஆவியால் ஏவப்பட்டு எவ்வேளையிலும் ஜெபியுங்கள். அடுத்த வசனம் அது. ஜெபிக்கிறதுலையும் மன்றாடுறதுலையும் நிலையா இருக்கணுமா? தேவ ஆவியால் ஏவப்பட்டு எவ்வேளையிலும் நீங்க ஜெபிக்கணுமா?
எல்லா நேரத்துலையும் நம்ம ஜெபிக்கணுமா? எப்பயுமே நம்ம ஜெபிக்கிறது கிடையாது. எவ்வேளையிலும் எப்படி ஜெபிப்போம் யோசித்து பாருங்க. ஆனால் இதையெல்லாம் யார் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் அரணும் மீட்பும் கோட்டையும் அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஜெபிக்கிறது கஷ்டமா? கஷ்டமாக தான் இருக்குது. யார் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு நிறைய பேர் தலையாட்டுறோம், ஆனால் ஜெபிக்கிறது கிடையாது. ஜெபம் கஷ்டமா? இப்போ சொல்லுங்கள், ஜெபம் கஷ்டமா? ஆமான்னு இப்போ சொல்கிறாங்க. முதல்ல கேட்டப்ப ஜெபம் கஷ்டமா? இல்லையே. ஆனால் ஜெபிக்கிறது இல்லையே. ஜெபம் கஷ்டமா? ஆமாம் கஷ்டம். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, சாதாரணமாக ஜெபிச்சா ஜெபிக்க முடியாது. மீட்பையே தலை சீராவாக தாங்கி கடவுளின் சொல்லை தேவ ஆவி தரும் போர் வாளாக ஏந்தி கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு சில நேரம் பயமாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு பயமாக இருக்குதுன்னு. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வார்த்தைகளை. ஏன்னா பிசாசு இயேசுவின் ரத்தத்துக்கு மட்டும்தான் நடுங்குவான். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் நாங்கள் மறைக்கல்வி படிக்கும் பொழுது எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க மனவழிய ஜெபம்னு சொல்லிட்டு, மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீங்கள் சொன்னீங்கன்னா மரியே வாழ்க ஒவ்வொரு முறை நீ சொல்லும் பொழுதும் ஒரு ரோஜா மலர் போய் மாதாமுடைய பாதத்தில் விழுமா. அப்படி எங்களுக்கு சின்ன பிள்ளையில மறைக்கல்வி கிளாஸை சொல்லி தருவாங்க. நான் மரியே வாழ்கன்னு சொல்லிட்டு இப்படி யோசித்து பார்ப்பேன், ரோஜாப்பூ போய் ஒன்று விழுந்துருச்சு அப்படின்னு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுவோம், எத்தனை ரோஜா இன்னைக்கு நீ மாதாம்மா பாதத்தில் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ எத்தனை தடவை மரியே வாழ்க சொன்ன, எத்தனை தடவை இயேசுவின் ரத்தம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தேவ கடவுளின் சொல்லை தேவ ஆவி தரும் போர்வாளாக ஏந்திக்கொள்ளணும். இன்னொரு போர்வாள் எது நம்மளுக்கு? டங்ஸில் பேசுறது. ஆவியானவர் தானே நமக்குள்ள இருந்து பேசுறாரு. நம்ம டங்ஸில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ரகசியங்களை பேசுகிறோம், மன்றாடுகிறோம், கருத்தாய் ஜெபிக்கிறோம். எத்தனை விஷயம் நடக்குது பார்த்தீங்களா? ஜப்பானில் ஒரு விஷயத்தை இதில் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு சொல்கிறேன். ஜெபிப்பதிலும் மன்றாடுவதிலும் நிலையாயிருங்கள், தேவ ஆவியால் ஏவப்பட்டு எவ்வேளையிலும் ஜெபிங்கள். நம்ம சகோதரர் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அதுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்ட்டு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பொதுவாக 21 நாட்கள் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஜப்பான் நாட்டில் அவங்க பிள்ளைகளுக்கு சிறு குழந்தையிலிருந்தே ஒரு பயிற்சி தருவாங்களாம். என்ன அப்படின்னா, இப்போ 8:01 புரியுதா, 8 மணி 1 நிமிடம் இருக்கும் இல்லையா, அந்த 8:01 ஒரு விஷயத்தை டெய்லி செய்யணுமா. இப்போ 8:01 நான் முழங்காலில் நின்று கரங்களை உயர்த்தி ஒரு 10 முறை நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவேன்னு நான் சொல்லணும். சரியா? ஒரே 1 நிமிஷம் தான் கரெக்டாக. அந்த 8:01 தொடங்கி அந்த 1 நிமிஷம் முடிஞ்சோடனே முடிச்சிடணும். அவ்வளோதான். இந்த ப்ராக்டிஸே அதுதான். இதை யார் 21 நாட்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு. அது கஷ்டமா ஈஸியா? பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி தெரியும், ஆனால் அது ரொம்ப கடினம். கரெக்டாக 8:01 பார்த்துருந்து அந்த 1 நிமிடம் முடிகிற வரைக்கும் செஞ்சுட்டு முடிக்கணும். இதை தொடர்ந்து செய்யணுமா 21 நாட்கள். கஷ்டமாக தான் இருக்குமா, ஆனால் அவங்க பிள்ளைங்களை அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் இதில் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்தடுத்த காரியங்களில் வெற்றி தான் கிடைக்குமா. ஆண்டவர் நமக்கு அதையே தான் சொல்கிறாரு, ஜெபிப்பதிலும் மன்றாடுவதிலும் நிலையாயிருங்கள், தேவ ஆவியால் ஏவப்பட்டு எவ்வேளையிலும் ஜெபியுங்கள். இந்த நேரம் அந்த நேரம்லாம் கிடையாது. நம்ம பெரியவங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, அப்படி கையில் ஜெபமாலை வச்சுருப்பாங்க, ஏதாவது அப்படியே வாயில் மனைகிட்டே தான் இருப்பாங்க, சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு அவங்கள பார்த்தா என்னத்தையோ மனைகிட்டே இருக்காங்க சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் எப்போதுமே யார் கூட தான் இருக்காங்க? யார் கூட தான் இருக்காங்க? கடவுளோடு, ஆண்டவரோடு இருக்காங்க. அவங்க நினைவுகள் ஆண்டவரோடு கூட இருக்கிறது. நான் அசைக்கப்படுவதில்லை. கோலியாத்தை பார்த்து தாவீது பயந்தாரா? பயப்படலை.
அவரை ஃபஸ்ட்டு அனுப்புகிறோன்னு கேட்கும்போது வேணாம் அவனே குட்டி பையனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதன் மூலமாக நான் அவர் போகிறேன்னு சொல்கிறாரு? நீ வேணாம்ப்பா, இந்த ட்ரெஸ்ஸை போடுறது கூட உன்னால் முடியல, அந்த போர் கவசங்களை போடுறது கூட முடியல, விழுந்துருவ, வேண்டாம் அப்படின்னு. அப்போ அவங்க சகோதரன் வந்து அழுகிறா, ஐயோ என் தம்பி இன்னைக்கு சாகத்தான் போகிறான் அந்த போரில், அவனே ஒரு மாமிச மலை, அவன்கிட்ட போய் இவன் போராட போகிறேங்கிறியான், போச்சுன்னு அவன் இங்கிட்டு அங்கிட்டு ஓடுறான் அவங்க அண்ணே. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு நம்ம தாவீது? சேனைகளின் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாராம்மா. சரி, இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஆள், பெரிய ஆள் வந்து நிற்கிறாரு, என்னைய வந்து அடிக்க சொல்கிறாங்க, நான் அடித்த உடனே அவர் செத்து போயிடுவாரா? நடக்கவே நடக்காது. அதுவும் அந்த கோலியாத்து பெரிய பெரிய கவசமெல்லாம் அணிஞ்சு மண்டைக்கும் பெரியதெல்லாம் போட்டுட்டு வர்றான், வெண்கலத்தால் ஆன அந்த தலை, அந்த கிரீடம் மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு வர்றான். இவன் போட்ட அந்த சின்ன கல் வெண்கலத்தையும் உடைச்சு உள்ள இறங்கி இருக்குதுன்னா எப்படி நடந்தது? ஆண்டவர் இது ஒரு நாள்ல நடந்தது கிடையாது. தினம் தினம் ஆண்டவர் பயிற்றுவித்தார், ஆயத்தப்படுத்தினார். எப்படி ஆயத்தப்படுத்தினாரு? ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிக்கிட்டு போகும்போது சிங்கம் தாக்க வர்றப்ப தாடைய பிச்சாராம், அடிச்சு உடைச்சாராம். தினம் தினம் ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. நான் டக்குன்னு கோலியாத்தை நின்ன உடனே போய் நீ அடின்னு சொல்லலை ஆண்டவர். இவர் அடிச்சோடனே அவர் சாகலை. தினம் தினம் ஆயத்த பணிகள் நடந்தது. இங்கே சொல்கிறாரு பாருங்க, ஜெபிப்பதிலும் மன்றாடுவதிலும் நீங்கள் நிலையா இருங்க, எவ்வேளையிலும் தேவ ஆவியால் ஏவப்பட்டு ஜெபியுங்கள். சில நேரம் ஆண்டவர் நமக்குள்ளே பேசுவார், வீணா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்போம், போய் ஜெபி போய் ஜெபி. சில நேரம் சும்மா இருக்கிறப்ப பயமாக இருக்கும், யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். நீ சும்மா தானே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற, போய் ஜெபம் பண்ணு போ. கேட்குமா ஒரு சத்தம் இருதயத்தில்? யாருக்கெல்லாம் கேட்டிருக்குது? அரட்டை அடிக்கிறப்ப நீ நல்லா உட்காந்து அரட்டை அடின்னு சொல்லி வருமா? போய் உட்காந்து ஜெபம் பண்ணு. அது யார் தான் நமக்கு சொல்லுகிறது? தேவ ஆவியானவர் தான் நமக்கு சொல்கிறாரு. அதனால் இந்த சங்கீதம் 61வது அதிகாரத்தை மறுபடியும் போய் வீட்டில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். உன் குடும்பத்தில் வந்து எத்தனையோ காரியங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் நினச்சிக்கங்க, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சிட்ருக்கிறாரு? சாதாரண ஒரு வாழைக்கண்ணை வீட்டில் நடணுன்னா கூட அத்தனை ப்ராசஸ் இருக்குது. குழி தோண்டணும், ஆற போடணும், தண்ணி விடணும், என்னென்ன செய்கிறோம் நம்ம. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு. எப்படி கோலியாத்தை ஒரு நாள் வீழ்த்துகிறதற்கு தாவீதை தினம் தினம் அந்த காட்டு விலங்குகளை அடித்து ஆயத்தப்படுத்தினாரோ, அதை போல தேவ சமூகத்தில் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10லிருந்து 18 வரைக்கும் இப்போ வாசித்தோம் இல்லையா, அதையும் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க, நோட் பண்ணிட்டு வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. தேவ ஆவி அருளுகிற அந்த மீட்பு என்கிற அந்த கவசத்தை நம்ம அணிஞ்சுக்கணுமா, உண்மையை ஆடையாக அணிஞ்சுக்கணுமா, சத்தியத்தை நீதியை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற மீட்பு ஒரு நாளும் நம்மை விட்டு எடுபடாது. சரி, நம்ம கன்னியாகுமரியில் இடம் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி 1 வருடத்திற்கு முன்பாக ஒரு இடத்திற்கு அட்வான்ஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்துக்காக நிறைய பேர் ஜெபித்து கொண்டே இருந்தோம், அப்படித்தானே? ஆனால் அதை அளந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்ய போகிற பொழுது அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள், கவர்மெண்ட் ரீதியாக நிறைய பிரச்சனை. இப்போ அந்த இடம் வேணான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எல்லாருடைய இருதயமும் சோர்ந்து போயிருச்சு. ஆண்டவரை 1 வருஷமாக அந்த இடத்துக்காக நாங்கள் எல்லாம் ஜெபித்து பணமும் ரெடி பண்ணி அதை போய் வாங்கலான்னு போகும்போது இப்படி ஆயிடுச்சே ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, அந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது, வேணான்னு சொல்லிட்டு. இந்த இடத்த தேடுறதுக்கே 1 வருஷம் ஆச்சே, நீ அடுத்த இடத்த தேடணும்னா எவ்வளவு கஷ்டம். 4 நாட்கள், 4 நாளில் ஒரு இடத்த ஆண்டவர் காமிச்சாரு. அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக சுத்தம் பண்ணி, அவ்வளோ அழகாக அந்த இடத்துலேருந்து பார்த்தோன்னா கடல் தெரியுமா, சூரியன் உதிக்கிறது மேலே வர்றதெல்லாம் நல்லா தெரியுமா. அப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் ஃபஸ்ட்டு கன்னியாகுமரிக்கு வந்தப்போ ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த ப்ரேயர் டவர் கட்டப்போகிற இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது கடல் தெரியும், சூரியன் எழுகிறது தெரியும்னு சொன்னார். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது.
நாங்கள் ஒரு வருஷமா ஜெபித்த அந்த இடத்த ஆண்டவர் முன்குறிக்கல. நம்ம எல்லாருடைய கண்களை எதன் மீது பதிய வச்சிருந்தோம்? அந்த இடத்துல தான் பதிய வச்சிருந்தோம். ஆனால் ஆண்டவர் எந்த இடத்த கொடுத்தாரு? அவர் வாக்கு கொடுத்த அந்த இடத்தை நாளே நல்ல முடிவு பண்ணி 10 நாளைக்குள்ள கேஷ் கொடுத்து அதை வாங்கி பத்திரம் முடிச்சு அற்புதமாக இருந்தது அவருடைய செயல். உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, அவர் வாக்களித்த அந்த விஷயத்தை கொடுத்தாரு நம்மளுக்கு. நல்லா நினச்சிக்கங்க, ஆண்டவர் இஸ்ராயேல் மக்கள் அவருடைய கிருபைகளை பெறுவதற்கு தகுதியே இல்லைனாலும் 2 வேளை உணவு கொடுத்தாரு. உணவு கொடுத்தாரா? தண்ணி கொடுத்தாரு, இறைச்சி கொடுத்தாரு, ட்ரெஸ்ஸு கிளியலை, செருப்பு கூட தேயலையாமியா, அதை கூட உத்து பார்த்து ஆண்டவர் செஞ்சார். இதை விட மேலே யார் செய்ய முடியும்? உங்கள் அம்மா செய்ய முடியுமா? அப்பா செய்ய முடியுமா? வீட்டுக்காரர் செய்ய முடியுமா? பிள்ளைங்க செய்ய முடியுமா? நிச்சயமாக ஆண்டவரை விட யாராலையும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யவே முடியவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மீட்பு யாரிடத்திலிருந்து வரும்? எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து தான் வரும். அவர் தான் என் அரண், அவர் தான் என் கோட்டை, அவர் தான் என் அடைக்கலம், நான் அதனால் அசைக்கப்படுகிறது இல்லை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சகோதரனுக்கு ரொம்ப நாளாக வரன் கிடைக்கல. அப்புறம் ஒரு வரன் பேசினாங்க. அந்த சகோதரி பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருந்தாங்களாம். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, பேசிலாம் முடிச்சதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து யாரோ மனசை குழப்பி விட்டுட்டாங்க, அது இல்லாமல் போச்சு. இப்போ அவங்க அம்மா நல்ல வயசானவங்க, ஒரு 75 வயசு இருக்கும் அவங்க. அந்த பையனுக்கு 2 அக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த சகோதரனுடைய அம்மா அடிக்கடி பேசுவாங்க ஃபோனில். ஒரு நாள் ரொம்ப அழுகை, என் பையன் நல்லா அழகாக இருக்கான், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், பக்தியாக இருக்கான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, வர்ற பொண்ணெல்லாம் தட்டி போகுதுமா, எனக்கு அவனை நினச்சே வேதனையாக இருக்குது அப்படின்னு. அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், தட்டி போகுதுன்னா சந்தோஷப்படுங்கம்மா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஏன்னா இதை விட நன்மையானதை நல்லதாக ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு அந்த அம்மாட்ட சொன்னி ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்லன்னு சொல்லி ஏற்ற துணையை கொடுத்தாரு. இந்த வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபிங்கம்மா, நீங்கள் எங்கேயும் போவேனா, நீங்கள் இருக்கிற அறையிலேயே அமர்ந்து இந்த வசனத்தை டெய்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. உங்கள் மருமக எங்கே இருந்தாலும் ஆண்டவர் தூக்கிட்டு வருவாருன்னு. அந்த 75 வயது அந்த அம்மா தினம் உட்காந்து அந்த வசனத்தை சொல்லுவாங்களாம்மா, சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு 4-5 மாதம் போச்சு. போன மாதம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஃபோனை எடுத்தோன்னே சிரிப்பு தாங்கலை அவங்களுக்கு. நான் நினச்சேன், சரி ஏதோ நடந்துருக்குது, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, என்ன ஒரே சந்தோஷமாக கூப்பிட்றீங்க, பையனுக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு, அப்படியா, என்ன படிச்சிருக்காங்க, எம்எஸ்சி பிஎட், முதல்ல வந்தது பிஎஸ்சி, இப்போ வந்திருக்கிறது எம்எஸ்சி பிஎட். ஆண்டவர் நன்மையானதை கொடுத்தார். தாமதமாக வந்தாலும் என் மகனுக்கேற்ற ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதனால எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு காரியத்தை தாமதிக்கிறீங்களா, அது நன்மைக்காக, எல்லாமே என்னுடைய நன்மைக்காக, என் குடும்பத்தின் நன்மைக்காக, என் பிள்ளைகளுடைய நன்மைக்காக. நீங்கள் நினச்சிக்கங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம அண்டி அவரை மட்டுமே நம்பி இருக்கும் பொழுது ஒரு பகுதியில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வராது, ஆசீர்வாதம் கிடையாது. எல்லா பகுதியிலையுமே ஆசீர்வாதம் வருமா? எல்லா பகுதியிலும் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். இஸ்ராயேல் மக்களை வழி நடத்தி போகும் பொழுது பகலில் மேக ஸ்தம்பமாக கூடவே போனாராம், நைட்டில் அக்கினி ஸ்தம்பமாக வழி நடத்தினாராம். இவ்வளவு பார்த்து யாரால் செய்ய முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் சங்கீதம் 61 எடுத்து நீங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு நல்லா ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஆசீர்வாதம்தான், நன்மைகள் வருகிறது. அதாவது நிறைய பேர் என்னுடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனையாக இருக்குது, பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, திருமணம் இல்லை, நல்ல படிப்பு இல்லை, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை, எதெல்லாம் குறைவுகளாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்துணையும் இந்த வருடத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது நீ நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும். நீங்கள் சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்கள், ஆண்டவரே இந்தந்த காரியத்தெல்லாம் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் நம்புகிறது உம்மாலே வரும்,
அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் கூட நம்ம இடைப்பட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். சொல்லுங்க நீங்கள், ஆண்டவரே நீரே என் மீட்பு, நீரே என் அரண், நான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி கண்களை மூடி இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட வார்த்தைகளை எல்லாம் இருதயத்தில் நினச்சி, ஆண்டவரே நான் யாரையும் நம்ப மாட்டேன், மனிதர்களையோ இல்லை எனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ யாரையும் நான் நம்ப மாட்டேன்ப்பா, நான் நம்புகிறது உம்மாலே வரும் ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் நான் நம்புவேன், நான் அசைக்கப்படுறதே இல்லைன்னு சொல்லுங்க. அதுபோல் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? பலன் கொடுக்குறாரு. இறுதி வசனம் அதுதான். நேரம் ஆயிடுச்சு. இறுதி வசனம் என்னன்னா, அவனவன் செயலுக்கேற்ப பலன் அவனோடு கூட வருகிறது அப்படின்னு. நீ எப்போது ஆண்டவரையே நம்பி இருக்கிறியா, அவர்கிட்ட உனக்கு ஆசீர்வாதம் தான் வரும். உன்னை யாராவது திட்டுறாங்களா, ஆசீர்வாதி, ஆசீர்வதி, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். பிறருக்கு கொடு, உனக்கு கொடுக்கப்படும். நிறைய காரியங்கள் ஆண்டவர் பைபிளில் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த ரகசியங்களை நீ தெரிந்து நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் ஆவியானவர், ஆண்டவரே உம்முடைய அந்த நீர் தருகிற மீட்பை தலை சீராவாய் அணிந்து தேவ சொல்லை ஆண்டவரே அப்பா நான் ஏந்தி போர்வாளாக ஏந்தி அனுதினமும் ஜெபிப்பதிலும் மன்றாடுவதிலும் நிலையாயிருந்து உம்முடைய மீட்பை நான் பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இருதயத்தில் கை வச்சு ஜெபிங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அவரோட பேசுங்க. ஆண்டவர் பேசுகிறதை கேளுங்க. நீங்கள் அப்பா தகப்பனே நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அப்பா தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ராஜா. அப்பா நீர் கொடுக்கிற மீட்பு ஆண்டவரே, நீரே எங்கள் அடைக்கல ஆண்டவரே, நீரே எங்கள் கற்பாறை ஆண்டவரே. அப்பா இதோ கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டை போல ஆண்டவரே, காற்று அடித்தது, மழை பொழிந்தது ஆண்டவரே, நான் அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அந்த கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் கொடுக்கிற அந்த மேலான ஆண்டவரே விசுவாசம் என்கிற கேடயத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்த்தி பிடித்து கொள்ளணும் ராஜா. ஜெபிப்பதிலும் மன்றாடுவதிலும் நிலையாயிருந்து எவ்வேளையிலும் தேவ ஆவியால ஏவப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக ராஜா. எபேசியர் 6 அதிகாரத்தில் நீங்க சொல்லி இருக்கிறது போல ராஜா அப்பா, நீங்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உண்மையை நாங்கள் ஆடையாய் அணிந்து கொள்ளணும். நீதியை மார் கவசமாய் அணிந்து கொண்ட ஆண்டவரே விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து அப்பா அந்த சங்கீதம் 61 நீங்கள் எங்களோடு கூட பேசியதை போல கடவுளிடமிருந்தே எங்களுக்கு ஆண்டவரே மீட்பு வரும் ஆண்டவரே, அவரிடத்திலேயே எங்களுக்கு அமைதி கிடைக்கும் என்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்தவர்களா இந்த வருடத்தில் எதையெல்லாம் குறைவுகளாய் நினைக்கிறார்களோ அத்துணையும் இயேசு சுவாமி அப்பா உம்முடைய மீட்பு தருகிற அந்த விடுதலையினாலே ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாய் இந்த வருடத்திலே மாறும்படியாக ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, வழி நடத்தும்படியாக மன்றாடி எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.